பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா அல்லாஹுடைய கட்டளையாகிய ஸலவாத்தை தான் ஓதப்போகிறோம். ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நமக்கான கட்டளையாக இருக்குது. அதில் பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே ஓதக்கூடிய ஸலவாத்தை பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்குது. இன்றைக்கி நான் சிறப்புக்குரிய ஸலவாத்தை உங்களுக்கு கற்றுத்தரேன். அந்த ஸலவாத்தை ஓதி பாருங்கள். நிச்சயமாக ஒரு நாள் பொழுதில் கடைசி நேரத்திலையாவது என்ன பண்ணிடுங்க, ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஸலவாத் ஓதாமல் இருந்தாலும் கூட நைட்டு படுக்கும் போதாவது ஸலவாத்தை ஓதிட்டு படுத்துருங்க. இன்றைக்கி நாள் முழுவதும் நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் போய் உங்களுக்கு அல்லாஹ் எல்லா நல்லதையுமே இந்த ஸலவாத்தின் மூலமாக மறுநாளே உங்களுக்கு கொடுப்பான். ஏன்னா நம்ம எவ்வளவோ அமல்கள் செய்கிறோம், ஆனால் ஸலவாத்துடைய அருமை தெரியாமல் இருக்கும். அந்த காலத்தில் ஸலவாத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, 5 நேரம் ஃபரல் தொழுகையை மட்டும் தொழுதுட்டு அடுத்து ஒரு அமல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸலவாத்தை மட்டும் ஓதினாலே போதும், எல்லா தேவையும் நிறைவேறும், எல்லா கஷ்டமுமே போயிடும்னு சொல்லுவாங்க. நாம் என்ன பண்ணுறோம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அமல்களை தேடிட்டு இருக்கோம். இந்த வஜிஃபா ஓதலாமா, இந்த திக்ரு ஓதலாமா, இந்த துவா ஓதலாமான்ட்டு. ஆனால் ஸலவாத் ஒன்றே போதும், அது அனைத்துக்குமே உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸலவாத்தை பார்க்க போகிறோம். அந்த ஸலவாத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை பார்த்திங்கன்னா சந்தோஷமாக வராங்க. வரும்போது சஹாபாக்கள்லாம், யா ரசூலுல்லாஹ், உங்கள் முகத்தில் நான் இவ்வளோ சந்தோஷத்தை பார்த்ததே இல்லையேன்னு கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ் ஒரு நற்செய்தி கூறியிருக்கான். என் மீது யார் ஸலவாத் ஓதினாலும் அவர்கள் மீது அல்லாஹ் அதே போன்ற ஸலவாத்தை ஓதுவான்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நபி அவர்களுக்காக நீங்கள் என்ன சொல்லி ஓதுறீங்களோ, என்ன சொல்லி துவா கேட்குறீங்களோ, அதுவே உங்களுக்கும் அல்லாஹ் கொடுப்பான்னு அர்த்தம். ஸலவாத்துனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்ம கேட்கக்கூடிய துவா தான் அவர்களுக்கான ஸலவாத்து. அப்போ அவர்களுக்காக நம்ம துவா செய்யும் போது அந்த துவாவை நமக்கு அல்லாஹ் கபூல் செய்கிறான்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை ஸலவாத் ஓதுனா 10 தடவை அல்லாஹ் அவர்கள் மேலே அருள் புரிகிறான். அருள்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய ஆசீர்வாதம். இப்போ நம்ம அல்லாஹ் எடுத்து துவா கேட்குறோம், அந்த துவா கபூல் ஆகிறதுக்கு நமக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய அருள் தான் வேணும். அப்போ ஒரு தடவை ஸலவாத் ஓதுனா 10 தடவை அருள் கிடைக்குதுன்னா அல்லாஹுடைய 10 மடங்கான அருளை கொண்டு நம்ம தேவைகளை நிறைவேற்றி கொள்ள முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 10 பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு இருக்காங்க. தனியாகவே பார்த்திங்கன்னா பாவ மன்னிப்பு யார் ஒருவர் கிடைக்குதோ அவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. அருள் கிடைத்தாலும் தேவைகள் நிறைவேறும், பாவ மன்னிப்பு கிடைத்தாலும் தேவைகள் நிறைவேறும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ரெண்டுமே என்னவா இருக்குது, நமக்கு ஸலவாத்தில் கிடைக்குது. அது இல்லாமல் உயர்ந்த தரஜாக்கள் கொடுக்கப்படும். தர்ஜாக்கள்னு என்னென்னா அந்தஸ்துகள். இப்போ இந்த உலகத்திலே நம்மளை விட உயர்ந்தவங்க, அந்தஸ்தானவங்க, வசதி இருக்கிறவங்களெலாம் நம்ம பார்க்க தானே செய்கிறோம். நம்மளையோட அழகாக இருப்பாங்க, நம்மளையோட படிச்சிருப்பாங்க, நம்மளையோட நல்ல வாழ்க்கையில் இருப்பாங்க. அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு படித்தரம் இருக்குது. அந்த மாதிரியான உயர்ந்த படித்தரத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். இன்னும் நம்ம மேலே மற்றவங்களுக்கு அதிக பிரியத்தை ஏற்படுத்துவான். சுபஹானல்லாஹ். அப்படிப்பட்டது தான் இந்த ஸலவாத்துக்கான அந்தஸ்து. அதை நபி அவர்கள் சந்தோஷமாக சொல்கிறாங்க. அதனால ஸலவாத்தை அதிகமாக ஒதுக்குங்க. அதில் இந்த ஸலவாத்து பார்த்திங்கன்னா இன்னுமே ஸ்பெஷலாக இருக்கும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வ ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இதுதான் அந்த ஸலவாத்து. இந்த ஸலவாத்துக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, உம்மி நபியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சாந்தியும் சலாமும் உண்டாவதாக, இன்னும் அவர்களுக்கு பரக்கத்தும் ரஹ்மத்தும் உண்டாவதாக அப்படின்னு நம்ம துஆ செய்கிறோம். அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்குறோம், அவர்களுக்காக சலாமும் கேட்குறோம், பரக்கத்தும் கேட்குறோம், ரஹ்மத்தும் கேட்குறோம். இந்த மூன்றையும் அவர்களுக்காக கேட்கும்போது அல்லாஹ் என்ன பண்ணுவான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, அவர்களுக்கும் கொடுத்து நமக்கும் கொடுப்பான். அப்போ உங்களுக்கு தேவையான பரக்கத்து வாழ்க்கையில் இது மூலமாக கிடைக்கும், அல்லாஹுடைய ரஹ்மத்து இதன் மூலமாக கிடைக்கும், இந்த ஸலவாத்தின் மூலமாக. இன்னும் அல்லாஹ்விடத்துலேருந்து உங்களுக்கு சாந்தியும் கிடைக்கும். இப்படி இந்த மூன்றும் உங்களுக்கு கிடைத்தாவே உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சில நேரத்தில் நம்ம காசு கேட்குறோம், படிப்பு கேட்குறோம், நல்ல குழந்தை கேட்குறோம், ஆனால் அதனுடைய மறைமுகமான வார்த்தைகள்லாம் இப்போ நம்ம சொன்ன ரஹ்மத்தும் பரக்கத்துமாக இருக்குது. அந்த ரஹ்மத்து பரக்கத்து அப்படிங்கிறது வெறும் குழந்தை பாக்கியத்தை மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே கொடுக்கும். ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும், நமக்கு தேவையான அனைத்தையுமே கொடுக்கும், நமக்கு அதில் ஒரு நிரப்பமானதாக ஆக்கி வைக்கும், அதில் மற்றவங்கள்ட்ட கையேந்தாத வகையில் நம்மளை வச்சுருக்கோம். இன்னும் பார்த்திங்கன்னா அதை ஹலால் ஆக்கி வைக்கும். இந்த மாதிரி எல்லா விஷயமுமே இந்த பரக்கத்துலேயும் ரஹ்மத்துலேயும் அடங்கி போகும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸலவாத் ஓதுவதன் மூலமாக கிடைக்கும். இந்த ஸலவாத்தில் ரொம்ப முக்கியமாக உம்மி அப்படிங்கக்கூடிய வார்த்தை இருக்குது. உம்மினா என்ன அர்த்தம்னா படிக்க எழுத தெரியாதவர் அப்படின்னு அர்த்தம். நபி அவர்கள் உம்மி நபியாக இருந்தாங்க, படிக்க எழுத தெரியாதவர்களாக இருந்தாங்க. அது எதுக்காக அல்லாஹ் அதை சொல்கிறான்னா, அப்படி ஒரு அந்தஸ்தை கொடுத்து அல்லாஹ் காட்டுறான், இந்த குர்ஆன் நம்மளிருந்து தான் வந்துச்சு,
ஒருவேளை இவருக்கு படிக்க எழுத தெரிஞ்சிருந்தா அவரே எழுதினாருன்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் அப்படி சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் ஒரு உம்மி நபிக்கு நம்ம என்ன பண்ணோம், வேதத்தை இறக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து ஒரு சிறப்பித்து சொல்லக்கூடியதாக இது இருக்குது. அப்போ நபி அவர்களுடைய எவ்வளவோ விஷயங்களில் நபித்துவத்தில் வந்து ரொம்ப முக்கியமான சிஃபத்துகளில் பார்க்கும்போது உம்மி நபியாக இருந்தது ஒரு பெரிய ஒரு காரணமாக இருந்துச்சு. அதை சொல்லி வரக்கூடிய ஒரு சலவாத்து தான் இது. இதை நீங்கள் வந்து 10 முறை ஓதிக்கொள்ளுங்க. நிறைய பேர் துவா செய்ய சொல்கிறீங்க. அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் இன்னும் அல்லாஹுடைய அருட்பார்வைகளையும் உங்கள் மேலே பொழிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். உங்களுடைய இதுவால் என்னையும் சேர்த்திக் கொள்ளுங்க. மறக்காமல் லைக் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் இருக்குது, விரும்புகிறவங்க ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க.